வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைநகர் டில்லியில் தமிழக விவசாயிகள் கடந்த 16 நாட்களாக போராடி வரக்கூடிய நிலையில் எங்களுக்காக குரல் கொடுக்க, எங்கள் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என்று அழுது புழம்பி அவர்கள் பல வழிகளிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளின் கவனம் அவர்களை நோக்கி திரும்பி இருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்கள், இளைஞர்கள் இன்று தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே போராட்டத்தை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். மெரினாவில் சில இளைஞர்கள் கடலில் இறங்கி தங்களுடைய ஒரு ஆபத்தான போராட்ட வடிவத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மதுரை, திருச்சி, கோவை என பல பகுதிகளிலும் கைது நடந்திருக்கிறது. ஆங்காங்கே முளைவிடக்கூடிய இந்த போராட்டங்களுக்கான அவசியம் என்ன? மாணவர்கள் தன்னெழுச்சியாக இதை போராடுகிறார்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி சிலர் குறிப்பிடுவதைப் போல இது பின்னிருந்து தூண்டப்படுகிறதா? விவசாயிகளுக்கு ஆதரவாக தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்கள், இளைஞர்கள் களமிறங்குகிறார்களா? இதை ஆரோக்கியமான ஒன்று என்று பார்ப்பதா, அல்லது கட்சிகள் மீது இளைஞர்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள், அதன் அறிகுறியாக இதை பார்ப்பதா? விவாதிக்கலாம். நம்மோடு போராட்ட குழுவைச் சேர்ந்த மாணவர் மணி, கோவை அரங்கிலிருந்து போராட்ட குழுவைச் சேர்ந்த மாணவி வினோதினி, பத்திரிகை விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாக அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் SR சேகர் அவர்கள். வணக்கம். நாம் கருத்துக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாணவர்களுடைய உணர்வை கேட்கலாம். மணி, எதனால் இந்த போராட்டம்? ஏன் கடலில் இறங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? ஏன் அந்த முடிவை தேர்ந்தெடுத்தீங்க? கடலில் இறங்கி போராட்டம் பண்ணணுன்ற ஒரு நோக்கமே எங்களுக்கு இல்லை. விவேகானந்தர் சிலைக்கு அருகில் ஒரு 500 மாணவர்கள் திரண்டு அறவழியில் எங்களுடைய கோஷங்களை வெளிப்படுத்தணும், டெல்லியில் போராடிட்டு இருக்க விவசாய உறவுகளுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற ஒரு திட்டமிடல் இருந்தோம். 8 மணிக்கு அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கலான் இருக்கும்போது காவல்துறை பல்வேறு வழிகளில் எங்களுக்கு ஒரு தடை கற்களாக இருந்தாங்க. 8 மணி என்ற போராட்டம் ஒரு 10 மணியாக மாறிச்சு. விவேகானந்தர் இல்லம் அப்படின்ற போது அது ஒரு சில மத சாயல் பூசப்பட்டதால் அங்கே பாதி பேர் வரல அப்படின்னாங்க. சரி, வள்ளுவர் சிலைக்காண்ட மாற்றிடலாம் போராட்ட காலத்துன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சிலையை நோக்கி போனோம். அங்கே காவல்துறைகள் குவிக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த 10 மணி என்ற போராட்டம் 1 மணியாக மாற்றப்பட்டது. அப்புறம் ஒரு 3 மணியாக மாற்றப்பட்டது. அப்புறம் இன்ஸ்பெக்டரு, உயர் அதிகாரிகள் எல்லாம் தொடர்பு கொண்டு மிரட்டல்கள் விட்டாங்க. தயவுசெய்து படிக்கிற பசங்க படிக்கிற வேலையை பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத செயலில் ஈடுபடாதீங்க, விவசாயத்துக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. ஐயா, பசி எடுத்தால் எல்லோரும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம், நாங்கள் சோறு தான் சாப்பிட்றோம், அதனால் அது ஒவ்வொரு மனிதரும் போராட வேண்டிய கடமை. அந்த ரீதியில் எங்களுடைய விவசாய தோழர்களுக்காக நாங்கள் போராடுறோம், தடையை மீறி நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னோம். முடிஞ்சால் நீங்கள் போராட்டம் பண்ணிக்கோங்க, எங்களை மீறி உங்களால் போராட்டம் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்தாங்க. போராடியே ஆகணுன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு நாங்கள் கடலுக்கு உள்ளே போகணுன்ற ஒரு திட்டமிடல் கிடையாது. வெளியில் நின்று பதாகைகள் தூக்கி கோஷங்களை வெளிப்படுத்தணும் தான் இருந்தோம். காவல்துறை எங்களை கைது பண்ண வந்தாங்க. நாங்கள் உள்ளே இறங்கிடுவோம் அப்படின்னோம். பரவாயில்ல, நீங்கள் இறங்குங்க, நாங்கள் கைது பண்ண தயாராக இருக்கிறாங்க. நாங்கள் இறங்கி உள்ளே போனோம். அப்போ கூட நடுக்குப்பத்தில் இருக்கிற 2 மீனவர்கள்கிட்ட 500 பணம் கொடுத்து அந்த மாணவர்களை உள்ளே போகாமல் பார்த்து கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனவ தோழர்கள் மூலியமாக தான் எங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வெளியே காவல்துறை எங்களை வெளியே கூட்டிகிட்டு வரல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அருகில் உள்ள மயிலாப்பூரில் இருக்கிற சமுதாய கூடத்தில் அடைச்சி ஒரு சில தகாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க. விவசாயத்துக்கு போராடுற மூஞ்சிங்களா நீங்களாம், பெட்ரோல் மண்ணை ஊற்றி கொளுத்திட்டு சாக வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு கடலில் இறங்கி எங்களுக்கு ஏன் கஷ்டத்தை உண்டு பண்ணுறீங்க இப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் கௌதமன் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்ததுனால, ஒரு அழுத்தம் கொடுத்ததால எங்களை இரவு கூட வெளியே விட்டாங்க, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க. ரிமாண்ட் வரைக்கும் பேசியிருக்கல. அது நடந்தது ஒன்று. ஏன் இந்த போராட்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா விவசாயிகள் போராடுறாங்க, அமைச்சர்கள் அவங்கள சந்திக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இதை பற்றி விவாதம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டு எம்பிக்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஏறத்தாழ எல்லா கட்சி தலைவர்களும் எம்பிக்களும் அவங்க தங்களால் ஆன முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தமிழக அமைச்சர் அங்கே போயிருக்கிறார். திமுக MP திருச்சி சிவா இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார் ஜெட்லிகிட்ட. GK வாசன் ஜனாதிபதிகிட்ட அழைத்து சென்றிருக்கிறார். தம்பிதுரையும் மற்ற அமைச்சர்களும் சில நாட்களுக்கு முன்பே அழைத்து சென்றார்கள். வைகோ போய் அவங்கள சந்திக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே அவர்களை ஆதரவு தெரிவிக்கிற நேரத்தில் அவர்கள் கொடுக்குற ஆதரவு போராது, நாமளும் இந்த ஆதரவு கொடுக்கணுன்ற தார்மீக உணர்வா, இல்லை உங்களை வேற யாரேனும் தூண்டுறாங்களா? அதாவது உணவு என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது விவசாயம். விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாமே இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிலையில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய முன்னேற்றத்துக்காக அங்கே போராட்ட களத்தில் இருக்காங்க. யாரும் எங்களை தூண்டலை. நாங்கள் எல்லோரும் உணவு சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோன்ற அந்த ஒரு எழுச்சினால தான் நாங்கள் போராட்ட களத்தில் ஈடுபட்டோம்.
கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கிறாங்க. டெல்லி அந்த தலைநகரில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த விவசாயிகளை சந்திக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதம மந்திரி ஏன் போய் பார்க்கல? ஒவ்வொருத்தரும் போய் கூட்டிகிட்டு போனாங்க. அருண்ஜேட்லி ஐயாவே பார்த்தாங்க, மத்திய மந்திரிகளை பார்த்தாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு இன்னும் வரலையே. தொடர்ச்சியாக போராடிட்டு தானே இருக்காங்க. அறவெளியில் போராடுறாங்க, எலியை கடிச்சிட்டு போராடுறாங்க, மண்டவோட போட்டு போராடுறாங்க. அதாவது விவசாயத்தை வந்து கோவணத்தோடு பார்த்ததால தான் நாங்கள் கோவப்பட்டு களத்தில் இறங்கணும். புரியுதுங்களா? அவங்களும் அழைப்பு விடுறாங்க, மாணவர் தம்பிங்க நீங்கள் வாங்க, களத்துக்கு வாங்க. இல்லை உங்களுடைய கோரிக்கைன்றது அவர்களை பிரதமர் அழைத்து பேசணும். பிரதமர் அழைத்து பேசி அவருடைய விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், தண்ணீர் தரணும். தண்ணீர் தான் இப்போதைக்கு அத்தியாவசிய பிரச்சனை. ஒரு அதாவது வந்து பெப்சி, அதாவது நம்ம பேசலாம். உங்க கோரிக்கை இது, இதற்காக நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. கண்டிப்பா. வினோதினி, நீங்க ஏன் போராட்ட களத்துக்கு வந்தீங்க? போராட்ட காலத்துக்கு நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். எங்களுடைய வாய்ஸ் வந்து எப்போவுமே விவசாயிங்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. நாங்கள் வந்து அவங்க விவசாயிகளுக்காக சோஷியல் மீடியா மூலமாக எல்லாத்தையும் மூலயமா நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து இதை வந்து போராட்டம் எத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் நமக்கு தெரியணும். இதோட 12வது நாளாக போராட்டம், 12வது நாள் 13வது நாள் போயிட்டே இருக்குது. அதுக்கான தீர்வோ இல்லை அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்போ எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு வாய்ஸ் கூட அவங்க கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த நேரத்தில் தான் சரி, இவ்வளோ நமக்காக சாப்பாடு போடுற விவசாயிகள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இங்கே, அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் எங்களை போராட்டத்துக்கு அழைச்சதே தவிர மற்றபடி எங்களை யாரோ தன்னிச்சையாக தான் வந்தோமே தவிர மற்றபடி எங்களை யாரோ ஏதோ எங்களை தூண்டுதல் பேரிலோ எங்களுக்கு வந்து வரணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் எங்களுக்கு கட்சிகள் மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிட்டே தான் வருதே தவிர அவங்களுக்காக அவங்க சொல்லி தான் நாங்கள் வரணும்னு நாங்கள் கிடையாது. சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா இளைஞர்களுடைய வந்து அறிவு வந்து பின்னாடி பாலிட்டிஷியன்ஸ்க்கு பின்னாடி என்ன நடந்துட்டுருக்கு, உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, விவசாயிங்களுக்கு என்ன போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய முன்னெடுத்து நிறைய அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து வரோமே தவிர எங்களுக்கு அரசியல்வாதிகளோட சப்போர்ட் என்னைக்குமே இருந்ததில்லை. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. வினோதினி, இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம், மத்திய அரசுக்கு எதிராக போராடுறீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த சில இயக்கங்கள், இளைஞர்கள், மாணவர்கள் போராடுறது அப்படின்றது, அது நெடுவாசல் பிரச்சனையாக இருந்தாலும், காவேரி பிரச்சனையாக இருந்தாலும், ஜல்லிக்கட்டாக இருந்தாலும், இப்போ விவசாயிகள் பிரச்சனை எடுத்தாலும் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிராக மட்டுமே இந்த போராட்டங்கள் நடக்கின்றன. இதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுதல் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த போராட்டக்காரர்கள் மீது வைக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் இதை வந்து மத்திய அரசுக்காகன்னு இல்லை, எங்களுக்காக எதிர்க்காக கொண்டு வர திட்டத்தை அப்போஸ் பண்ணி தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோமே தவிர மத்திய அரசை யார் ஆண்டாலும் இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் அப்போசிங்காக நிற்க தான் செய்வோம், எதிர்க்க தான் செய்வோம். இதை வந்து யாரோட தூண்டுதல் பேர்லையும் நாங்கள் பண்ணல. எங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே அந்த திட்டத்தை தான் இருக்கே தவிர மத்திய அரசு வச்சோ இல்லை பிஜேபியோ காங்கிரஸ் அவங்கள எதிர்த்தோ கிடையாது. எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பண்ணாத பட்சத்தில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர நாங்கள் அவங்களை எதிர்க்கிறதோ எந்த மாதிரி இதோ எங்களுக்கு இதே இல்லை. சேகர், பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கு, ஆனால் போராடுறவங்களை வந்து நோக்கம் கற்பிக்கிற ஒரு தன்மை இருக்கு. இவங்க போராடுறதுக்கு பின்னாடி என்ன தூண்டுதல் இருக்கு அப்படின்ற அம்சங்கள் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுது. போராடுறவங்க தமிழக அரசு போதுமான நேரத்தில் வறட்சி நிவாரணம் கோரிச்சா, கொடுத்த பணத்தை சரியாக செலவு செய்தார்களா, இப்படின்ற கேள்வியெல்லாம் தமிழக அரசை பார்த்து இவர்கள் கேட்டார்களா அப்படின்லாம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்கிறார். இப்போ எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னால், பிரச்சனைகள் இருக்குது, வறட்சி நிவாரணம் போதுமானதாக வரலன்ற ஒரு குறை கோரிக்கையாக இருக்குது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி உத்தரப்பிரதேசத்துக்கு சாத்தியமாகும் போது தமிழ்நாட்டுக்கும் அதை செய்யணும் அப்படின்ற ஒன்றை முன்வைக்கிறாங்க ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள். காவேரி மேலாண்மை வாரியமோ அல்லது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகளாக இருக்கும்போது போராட்டம்ன்றது தவிர்க்க முடியாது தானே? இல்லை, பிரச்சனைகளாக இருக்கும்போது போராட்டங்கள் தவிர்க்க முடியாது. போராட்டத்துக்கான காரண கருத்தா போராட்டம் உருவாகுவதற்கு யாருக்கு இந்த சென்ஸ் நாட் போராட்டத்துக்கான கரு, தட் மீன்ஸ் இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நிவாரணம், இவர்கள் ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதை உருவாக்கியவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்டதனுடைய நீட்சியாக இப்போது இருக்க சூழ்நிலை, இதை இது இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி செய்ததா, இது மாநில அரசினுடைய பங்கு என்ன, மத்திய அரசின் பங்கு எங்க, மத்திய அரசு எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுகிறது, மாநில அரசு எப்படி பண்ணுகிறது, இந்த மாதிரியான வினாக்கள் எதுவுமே இல்லாமல்
ஒட்டுமொத்தமாக நேரடியாக மத்திய அரசின் மீது மட்டும் குற்றம் சாட்டுகின்ற நிலைமை தான் இருக்கிறது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து வினோதினி அவர்கள் சொன்னாங்க, தம்பி மணி அவர்களும் சொன்னார்கள். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது மொத்த ஜனத்தொகையில் 65% 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் வந்து போராடுவது ஒரு அரசுக்கான விழிப்புணர்வு. ஆனால் அந்த போராட்டத்திலே உணர்ச்சி மட்டும் இருக்கக்கூடாது, உண்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாமல் போனால், உணர்ச்சி பூர்வமாக மட்டும் போராடி உண்மைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் இந்த போராட்டங்கள் உண்மைக்கு மாறானவையா? உண்மை இல்லாத போராட்டங்களா? இல்லை, உண்மைக்கு மாறாக என்பதை அதை அப்படியே ஒரே வரியில் எடுத்துக்கூடாது. அதாவது இதனுடைய மேஜர் விஷயம் என்ன? குற்றச்சாட்டு மத்திய அரசின் மீது. குற்றச்சாட்டு மத்திய அரசின் மீது, மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு இல்லை. அதாவது ஏதாவது பேசுகின்றது பொத்தாம் பொதுவாக மத்திய மாநில அரசுகள் என்கின்ற அந்த ஒரு மாநில அரசு வர்றதோட சரி. இல்லை, இப்போ பொதுத்துறை வங்கிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க விவசாயிகள், அந்த கடனை தள்ளுபடி செய்யணுன்றாங்க. அது மத்திய அரசோட டொமைன்னு அவங்க நினைக்கிறாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு சார்ந்தது, வறட்சி நிவாரணம் மத்திய அரசு தர்றது, இப்போ ஹைட்ரோ கார்பன்னா மத்திய அரசு ஒப்பந்தம் போடுது. எனவே அந்த காரியம் அவர்களாக இருக்கும்போது, காரணம் அவர்களாக இருக்கும்போது எதிர்வினையும் அதை நோக்கி தானே வரும். இல்லை, இப்போ மாநில அரசு வந்து 2016ஆம் ஆண்டுக்கான ஒரு மொத்தமாக என்ன அரசு, தமிழ்நாடு அரசு என்ன மத்திய அரசிடம் கேட்டது, மத்திய அரசு என்ன கொடுத்தது என்கின்ற ஒரு அஃபீஷியல் ரெக்கார்டு இருக்குது. அதில் மத்திய அரசு வந்து 2014-15 மத்திய அரசினுடைய பங்காக மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டது 35,000 கோடி, 15-16 42, 16-17 46,000 கோடி. தட் மீன்ஸ் வேரியஸ் கிராண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல. இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய பட்ஜெட் 1,60,70,000 கோடி, கடன் வந்து 3,12,000 கோடி தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்டது என்ன, விவசாயத்துக்கு மத்திய அரசினுடைய மானியம் என்ன, இந்த எல்லாம் பார்க்கின்ற போது இந்த மாநில அரசு செயல்படாத அரசாக, கொடுக்கக்கூடிய பணத்தை சரியாக செப்பனிட்டு செலவிடாத அரசாக இருக்கிற காரணத்தினால விவசாயி அப்படியே இருக்கிறான். இப்போ இந்த உண்மை மறைக்கப்பட்டு விட்டது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் பட்டிருக்கிறது. இந்த தாக்கல் பட்டதில் 100 கோடி ரூபா அலோகேஷன் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி வந்து பயிர் காப்பீடு திட்டத்துக்கு 522 கோடி, அதில் 1% ஸ்டேட் 1% சென்டர் தான் அதனுடைய மொத்த விஷயமே. அதை ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியாக இவர்கள் செய்ய மறுத்த, செய்ய விட்ட, செயல்படாத இருக்கக்கூடிய விஷயங்களை முழுவதும் மத்திய அரசின் மீது போடுவது எப்படி? சரி, மத்திய அரசு செயல்பட்டதான்னா மத்திய அரசு, தமிழக அரசு செயல்படலை, ஆனால் மத்திய அரசு மேலே சொல்ற குற்றச்சாட்டு பாரபட்சம் காட்டுகிறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓரவஞ்சனை நடக்கிறது அப்படின்ற விஷயம். தமிழக முதலமைச்சரே தொடர்ந்து அது சம்பந்தமா கடிதம் எழுதிட்டே இருக்கிறார். அது நீட்டா இருக்கலாம், ஹைட்ரோ கார்பனா இருக்கலாம். இல்ல, நான் கேட்கிறேன், ஓரவஞ்சனை பாரபட்சம் எதுல காமிச்சது, எப்படி காமிச்சது, என்னங்கிற ஆதாரம் சொல்லுங்க. பொத்தாம் பொதுவாக சொன்ன ஆதாரத்தை திருப்தியாக அவர்கள் சொல்லட்டும். இந்த போராட்டம் வரும்போது வாடிவாசலுக்கு போராட வந்தவர்கள் நெடுவாசலுக்கு கையில் எடுத்தாங்க. விவசாயிகள் பிரச்சனை நீங்க கையில் எடுப்பீங்களா, மீனவர் பிரச்சனையை கையில் எடுப்பீங்களான்னு அந்த போராட்டக்காரர்கள் மேல கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது உணர்ச்சி வயப்பட்ட போராட்டம், இதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் அப்படின்ற கருத்தை பாஜக சொல்லுது. இந்த போராட்டங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லா போராட்டத்துக்கும் உணர்ச்சி தேவை. உணர்ச்சி இல்லாமல் போராட முடியாது. எனவே உணர்ச்சி வயப்படுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா உணர்ச்சி வயப்படக்கூடிய அளவுக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் நெடுவாசல் தொடர்பாக இன்றைக்கி அப்பட்டமாக தெரிகிறது. மக்கள் விருப்பம் இல்லைன்னா இதை நிறைவேற்ற மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், மத்திய அமைச்சர்கள் வந்து கொடுத்தார்கள். இப்போ கிரானைட்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒப்பந்தம், ஜெம் லேபரட்டரிஸ் கொடுத்துருக்கிற ஒப்பந்தத்தில் மக்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாதுன்னு எந்த ஷரத்தும் கிடையாது. அவங்களுக்கு முறையாக நீங்கள் வேலையை தொடங்கலான்னு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டதுனால, அந்த பிரதான்கிற அந்த அமைச்சர் சொல்கிறார், இனி எப்படி இதை நிறைவேற்றுவோம், இது மாநில அரசு வந்து அந்த மக்களுக்கு ஏற்க செய்யணும் என்ற கருத்துக்கு வர்றாங்க. இப்போ வெளிப்படையான விஷயம் என்னன்னா, நெடுவாசல் தொடர்பாக மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு போராடாமல் வேற என்ன செய்ய முடியும்? ஒன்று. இரண்டு, இப்போ இந்த போராட்டத்தின் ஊடாக இன்னொரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் தோழர் மணியரசன் தலைமையில் அங்கு 2 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்காமல் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முதலில் ஒத்துக்கொண்டு
பிறகு இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணீர் திறந்து விடப்படலை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த வஞ்சனையை சட்ட வடிவம் கொடுப்பதற்கான முயற்சி நடக்கிறது. மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உமாபாரதி இன்னைக்கு புதுசாக ஒரு திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், அந்த ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் தானே நமக்கு இந்த தீர்ப்பாயம் வந்துச்சு 6/1. அந்த தீர்ப்பாயம் இருப்பதை அதையே க்ளோஸ் பண்ணுறதுக்கான திருத்தம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று, முதலில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு சமரச குழுவிடம் ஒப்படைப்பது, அந்த 1.5 ஆண்டு கழித்து தீர்ப்பாயத்தின் ஒற்றை தீர்ப்பாயம் இந்தியா இனிமே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ்ல வந்து அவங்க ரவி பியாச சொல்றாங்க. மொத்தம் இந்தியாவில் 8 தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டது, 8இல் 5 தோல்வி அடைந்து விட்டது. அதற்கு உதாரணமா ரவி பியாச சொல்றாங்க. நமக்கு மூத்த ஒன்றை சொல்றாங்க. நம்மை விட பழைய ஒரு தீர்ப்பாயத்தையே சொல்லும் போது இது காவிரிக்கு ஆபத்து. இது காவிரி இதில் வெளிப்படையாக சொல்லப்படல. ஆனால் தோல்வி அடைந்த தீர்ப்பாயங்களில் காவிரியை சொல்றாங்க. நமக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போய் உங்களுக்கு தண்ணி திறந்து விட சொல்ற அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிற மத்திய அரசு வழக்கறிஞர் தான் நேரடியாக கேட்டார். நீங்க ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நாங்களே அமைச்சிடுறோம், நீங்க திறந்து விட வேண்டாம்னு கேட்டது யாரு? மத்திய அரசுடைய அமைச்சர். அட்டர்னி ஜெனரல் கேட்டு தான் அவங்க அந்த 4 நாள் தள்ளி கொடுத்தாங்க. ஆனால் 4வது நாள் நான் முன்பு தப்பா சொல்லிவிட்டேன் என்று சொல்லி கடைசியா இப்போ இன்னைக்கு என்னாச்சு? கடைசியா 21/2 இந்த வழக்கு வருது. தீபக் மிஸ்ரா ஆயத்தின் முன்னர் வருது. அப்படி வருகிற பொழுது அவர்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதிகாரம் இருக்குன்னு சொன்னவங்க ஏன் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களும் சொல்லலை. தமிழக அரசின் சார்பிலும் அது அங்கு வலியுறுத்தப்படவும் இல்லை. சரி, சேர்ந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறது எந்த இடத்துக்கு கொண்டு போகும்? எது இந்த போராட்டங்கள்ல மாணவர்கள் கையில் எடுக்கிறது மட்டும் போதாது. இதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இந்திய அரசு அது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் காவிரியாக இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலும் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற போது மாணவர்கள் யாரு? விவசாயிகள் விட்டு புதல்வர்கள். வெள்ளை வெளியேறு இயக்கத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டதை பற்றி யாரும் குற்றம் சொல்லலை. இந்திய போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டதை பற்றி யாரும் குற்றம் சொல்லலை. ஏனென்றால் தம்பி ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி மாணவர்களும் சோறு தின்கிறார்கள். மாணவர்களும் விவசாயிகள் விட்டு பிள்ளைகள். இனி விவசாயிகளுடைய பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனை. விவசாயிக்கு வஞ்சிக்கப்பட்டால் மாணவனுடைய நிலை என்னாகும்? சோமாலியா போல தமிழகம் மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு வந்து நீங்க புதுக்கோட்டை ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வெறுமனே ஒரு எப்படி எடுக்கிறாங்க, அதில் சுற்றுச்சூழல் பாதிக்கிற பிரச்சனை மட்டுமில்லை. புதுகையை தஞ்சையாக்குவோம், புன்சையை நன்சையாக்குவோம் என்று 47 இருந்து இந்திய அரசு கொடுத்த வாக்குறுதியை ஏமாத்துறாங்க. அந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க. ஒரு காவிரி வடிநிலத்தை, சமநிலப்பரப்பை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிப்பது தான் அதற்கு தீர்வுன்னு நம்ம இங்கே பேசும்போது கூட அங்கிருந்து ஒரு போராட்டக்குழு உறுப்பினர் சொன்னார், நாங்கள் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடருவோம் என்று. இன்னைக்கு என்னாச்சு? உண்மையிலேயே ஒரு பெரிய வளைய திட்டம் போட்டிருக்காங்க, பிம்டெக்னு சொல்லி. இந்த பகுதி முழுவதையும் இந்த மின்சார உற்பத்தி பண்ணுறதுக்கு மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி இதை எடுப்பதற்கு இந்த விவசாய நிலம் அனைத்தையும் பாழடித்து விட்டு ஒரு தெற்காசியாவில் ஒரு தலைமை பொருளியல் வல்லரசாக இந்தியாவை மாற்றுவதற்கு தமிழகம் பலியிடப்படுகிறது. இந்த வஞ்சகத்துக்கு எதிராக மாணவர்கள் உணர்ச்சியப்பட்டு போராடுறது மட்டுமல்ல, தெளிவாக இந்திய அரசுக்கு எதிராக ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை மாணவர்கள் தொடங்கணும், மக்களுக்கு வழிகாட்டணும். நான் தியாகராஜனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நெடுவாசல் பற்றியும் ஹைட்ரோ கார்பன் பற்றியும் சொன்னார். அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து நீங்கள் சொல்லுகின்ற அந்த பாதகங்களை ஏற்படுத்துகிறது என்றால் கிட்டத்தட்ட 160 கிணறுகளிலே தமிழ்நாட்டிலேயே கடந்த 25 ஆண்டு காலமாக எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதில் ஏதாவது ஒரு உதாரணம் காண்பிக்க முடியுமா? எங்கேயாவது இப்படி நடந்திருக்கிறதா? விவசாயம் பாழ்பட்டு இருக்கிறதா? அங்கே வந்து என்வாயரன்மெண்டல் டேமேஜ் வந்திருக்கிறதா? அங்கே புற்றுநோய்க்கு கிருமிகள் உண்டாக்கி அங்கே இருக்க கிராம மக்கள் செத்துருக்கிறார்களா? இதே நெடுவாசலிலே இதே இடுக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதிக்கு பக்கத்திலேயே விவசாயம் செழித்திருக்கிற பல வயல்களை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்வது உண்மையா பொய்யா? அதில் நெடுவாசல்லையோ வடகாட்டிலோ மற்ற ஊர்களிலோ இன்னும் எடுக்கலை. வெறும் எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்திருக்குது. லேண்டை வந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற 31ல் 2 இடம் இது, மிச்சம் 29. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே மிக முக்கியமான பகுதி விளைநிலத்திலிருந்து இது எடுக்கப்படுகிறது என்பது ஒரு பாலைவனத்தில் எடுக்கப்படுற இதல்ல, ஏதோ ஒரு மலைப்பாங்கான பகுதியில் எடுக்கப்படுறது இல்லை. அப்படி எடுக்கப்படுகிற பொழுது அங்கே மக்கள் வாழாத பகுதியாக இருக்கும்போது குறைந்தபட்ச சுற்றுச்சூழல் பாதிப்பு என்று வாதிட முடியும். இன்னைக்கு எதுவுமே எடுக்காமல், சுரங்கத்திலேருந்து எடுக்காமலே, வாயுவே எடுக்காமல், கரியே எடுக்காமல் பொருளாதாரம் இருக்கணுங்கிறது நம்முடைய வாதம் அல்ல. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஹைட்ரோ கார்பன் வெல்த்தை வந்து கன்சர்வ் பண்ணணுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்திய அரசுக்கு ஏதாவது அப்படி ஒரு கொள்கை இருக்குதா? ஹைட்ரோ கார்பன் வெல்த் பற்றி கொள்கை இருக்கா? வருங்கால தலைமுறைகளுக்கு என்ன விட்டு வைக்கணும்னு கொள்கை இருக்கா? அதே அமெரிக்காவில் ஓக்லாண்டா இல்லை ஒக்லஹாமா அந்த ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா,
இது எடுக்கிற முயற்சியில் இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் பண்ணதனுடைய விளைவு மேன்மேடு குவேக்ஸ் உண்டாயிருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பல பகுதியில் நிறுத்தி இருக்கிறாங்க. உலகத்தின் பல பகுதிகளில் இது எடுக்கிற முயற்சி நிறுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு கண்கூட பார்க்குற அணு உலை ஃபுகுஷிமாவில் இத்தனை ஆண்டுகள் கழித்து அதை ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்ட ரோபோஸ் உருகி போயிடுச்சு. இங்கேருந்து அனுப்புனது கதிரியக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அனுப்புனது. ஒரு செர்னோபில் நடக்க முடியும், 3 மைல் ஐலண்ட்ஸ் நடக்க முடியும், ஃபுகுஷிமா நடக்க முடியும் என்றால் அறிவியல் துறையில் வளர்ச்சி பெற்ற அந்த நாடுகளால் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியவில்லை என்றால், நம்ம சுஜாதா இங்கே சொன்ன மாதிரி இந்த பேரண்டத்தில் பாதுகாப்பான அணு உலை என்பது சூரியன் தான் நம்ம எழுத்தாளர் சுஜாதா சொன்னார். அப்படி ஒரு பாதுகாப்பற்ற அணு உலைகளை எல்லாம் எதற்காக செய்றீங்க? இதுதான் வந்து எனர்ஜி மார்க்கெட். இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி கொள்கை இருக்கு பாருங்க, அந்த வளர்ச்சி கொள்கைக்கு இது வழி. பெருங்குழுமங்களை வளர்த்து விடுவதுதான் இவங்களுடைய வளர்ச்சி கொள்கை. அதற்கு வேளாண்மையை நான் கேட்கிற நெடுவாசல் என்பது வேளாண்மையை அழிக்கிற செயல். அதை எப்படி செய்ய முடியும் நமக்கு? அது சரி. ரெண்டாவது, அந்த மக்களுக்கு என்று ஒரு இறைமை இருக்கா இல்லையா? எங்க ஊர்ல இது வேணும் வேணான்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? மக்கள் விரும்பாவிட்டால் நாங்க செய்ய மாட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஏன் இப்ப நீங்க அதையும் சேர்த்து ஒப்பந்தத்தில் ஏன் போடுறீங்க? இல்லை, 2 கேள்வி தான். இப்போ வந்து இந்தியாவில் அணு உலை வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எவ்வளவு வந்து அதில் உண்டான ஆக்சிடெண்ட் நடந்தது இந்தியாவில்? இந்தியா வந்து டெக்னாலஜிக்கலி ரொம்ப மற்ற நாடுகளோடு பெரிய அளவில் இல்லை என்பது ஒரு வாதம். ரெண்டாவது வந்து இந்த ஒப்பந்தத்தை பற்றி சொன்னார்கள். ஒப்பந்தத்தில் இன்றைக்கும் மத்திய அரசு கிளியராக சொல்லுகிறது, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும். அதனால பாலிசி டிசிஷனில் வேண்டாம் என்றால் அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படாது. ஒப்பந்தம் போட்டதுனால செயல்படுத்த வேண்டும் என்பது அதுக்கு 6 மாத கால அவகாலம் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து உளப்பூர்வமாக சொல்லுகிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரத்துக்கு கையெழுத்து போடாம சொன்னா அது இன்னும் உளப்பூர்வமா இருக்கும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், 32 இடங்களுக்கு ஒரே நேரத்தில் டெண்டர் நடக்குது, அதுல இது ஒரு இடம். அதனால அதை வைத்து சொல்லப்படுகிற அந்த ஒப்பந்தத்திலேயே மறுபடியும் அது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் பைண்டிங். இல்ல, ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்தாக இல்ல. ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்தாக இல்ல. எழுத்துப்பூர்வமாக கொடுப்பது என்பது ஒன்று, அரசு சொல்லுவது ஒன்று. அரசு சொல்லுகின்ற விஷயத்தை செயல்படுத்துகின்ற அரசு. நம்ம வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம் அப்படின்றது அங்கங்கே முளைவிடுது. விவசாயிகள் போராட்டம் டெல்லியிலையும் தஞ்சையிலையும் நெடுவாசல்லையும் நடக்கிறது. மத்திய அரசை குறிவைத்து மத்திய அரசை மட்டும் தனிமைப்படுத்தி இந்த போராட்டக்காரர்கள் நடந்து கொள்றாங்க, போராட்டம் தூண்டப்படுகிறதுன்னு சொல்றாங்க. செயற்கையாக ஒரு போராட்டத்தை தூண்ட முடியுமா? இல்லை, செயற்கையாக போராட்டத்தை தூண்ட முடியுமா இல்லையாங்கிறது ஒரு வேறு கேள்வி. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 அரசுகள் மீதும் பொறுப்பு இருக்கிறது. இதில் வந்து அவங்க இதை செய்யலை, இவங்க அதை செய்யலைன்னு சொல்கிறது வந்து மக்களுக்கு இன்னும் 2 அரசுகள் மீதும் அதிக கோபத்தை உண்டாக்குவதற்கான வழியை தவிர இது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அது வந்து எந்த விதமான ஒரு விதத்திலையும் அதில் ஒரு வேறு ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன பிரச்சனை? இந்த கோரிக்கை ஏன் எழுந்தது? இப்போ ஒரு 6 மாத காலத்தில் ஒரு முறை மழை பொய்த்ததால் எழுந்ததா என்றால் இல்லை. கடந்த 20 ஆண்டு காலமாக நாம் செய்யாத விஷயங்கள், மாநில அளவிலும் சரி மத்திய அரசு அளவிலும் சரி, நாம் எடுக்காத நடவடிக்கைகளினுடைய கூட்டு தான் இன்னைக்கு நம்ம விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனை. அதனால இது வந்து ஒரு வாட்டி மழை பெய்யலை அதனால வந்த பிரச்சனை இல்லை, அதுவே நான் முழுமையாக கொள்ளவே முடியாது. நீங்க வந்து நமக்கு தெரியும், இப்போ இதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம், எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு வாட்டர் வேஸ் வந்து இணைக்கப்படுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ செக் டேம் கட்டியிருக்காங்க இங்கே, ப்ளஸ் இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் எவ்வளோ புதிதாக கடைசி 20 ஆண்டு காலமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யார் செஞ்சுருக்கணும்? மாநில அரசு செஞ்சுருக்கணும். மத்திய அரசு காவேரியில் வழங்கப்படும் நமக்கு வர வேண்டிய நியாயத்தை வழங்க வேண்டியது மத்திய அரசனுடைய கடமை. அது அவங்களும் செய்யலை, மாநில அரசும் செய்யலை. இது வந்து மத்திய அரசு வந்து அவங்க மேலே பழிய போகிறது. இப்போ அடிப்படையாக விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானவை, ஆனால் அதில் பல கோரிக்கைகள் நாளை மறுநாளோ ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவோ தீர்த்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல. அடிப்படையாக ஒரு ரிவர்ஸை லிங்க் பண்ணுறதுங்கிறது வந்து மத்திய அரசு நாளைக்கே நாங்கள் லிங்க் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் அதனால் செஞ்சு காட்ட முடியாது. என்ன செய்ய முடியும்? இவர்களுடைய கோரிக்கைகள், சில கோரிக்கைகள் உடனடியாக அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நான் சொல்கிறேன். 2 அரசும், மாநில அரசும் 2 முறை போராட்ட குழுவை சேர்ந்தவங்க, ஒரு முறை ஏடிஎம்கே எம்பிஸ் இனிஷியேட்டிவ்ல போய் பார்க்குறாங்க, அமைச்சர்களை சந்திக்கிறது சரிங்க. அந்த பக்கத்துல என்ன வருதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதாவது
போராட்ட குழுவினர் சென்று அமைச்சர்களை சந்திக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. பாஜக பல முறை மூத்த அமைச்சர்கள் ராதாமோகன் சிங் பார்த்துருக்கிறாங்க, அருண்ஜேட்லியை பார்த்துருக்கிறாங்க, உமா பாரதி பார்க்குறாங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்கு அப்புறம் வர ஸ்டேட்மெண்ட் என்ன? அதாவது அவங்க கேட்குற கோரிக்கைகள்ல சில கோரிக்கைகள், ஒன்று வந்து இந்த காப்பீட்டு தொகை உடனடியாக கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா இது வந்து மத்திய அரசால் செய்யக்கூடிய ஒன்று. இப்போ நதிநீரெல்லாம் இணைங்கன்னா நாளை காலையில் இணைக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். அது சாத்தியமா என்றே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு திட்டம். ஆனால் காப்பீட்டை கொண்டு போய் உடனடியாக சேருங்க. கடன் தள்ளுபடி ஒரு கோரிக்கை, காவேரி ஆணையம் ஒரு கடன் தள்ளுபடி வந்து உடனடியாக மத்திய அரசால் இயலாத ஒன்று. ஏனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி என்று அறிவிப்பது அவர்களால் இயலாது. அறிவிக்க வேண்டும் என்றால் கர்நாடகாவில் வறட்சி இருக்கிறது, ஆந்திராவில், தெலுங்கானாவில் மிக மோசமான வறட்சி இருக்கிறது, மகாராஷ்டிராவில் சில பகுதிகளில் வறட்சி இருக்கிறது, இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கிறது. உங்களுக்கு நேஷனலைஸ்ட் பேங்க் லோன் மாநில அரசு வந்து சென்ற ஆண்டு 5700 கோடிக்கு கூட்டுறவு வங்கி கடனை ரத்து செஞ்சாங்க. ஆனால் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் எங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் கடன் வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற அறிவிப்பு வரணும். ஸோ அதுவும் வந்து ஒரு நாளில் மத்திய அரசால் வந்து நீங்கள் நிர்பந்தம் கொடுத்து அறிவிக்க செய்கிறது. என்ன அவங்க செய்யலாம்னா, மாரட்டோரியம் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இந்த கடனுக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு நீங்கள் வட்டி கட்ட வேண்டாம். ஒரு தற்காலிக ஐயா கண்ணு சொல்றதே டாக்ஸ் ஃபார்கான் வந்து ஆண்டுக்கு 5 லட்சம் பெரு நிறுவனங்களுக்கு வரி சலுகை, அது எல்லாம் வரி வசூலிக்காமல் நீங்க விடுறதுன்றது இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு ஏன் அந்த லிபரலா எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்கன்றது அவரோட கேள்வியா இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். அதாவது பிரச்சனைகள் இருக்கின்றன. மாநில அரசு, மத்திய அரசு, 2 அரசுகளினுடைய தோல்விகள், 2 அரசுகளுடைய பாராமுகம் பல ஆண்டு காலமாக இருக்கு. இதுல இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றது, விவசாயிகள் போராட வேண்டியது டெல்லியிலயா தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டில தான் அவங்க நியாயமா போராடி இருக்கணும், மாநில அரசு தான் போராடி இருக்கணும்ன்ற ஒரு பார்வையை சொல்றாரு. 2 இடத்துலயும் போராடணும். 2 இடத்திலும் போராடணுமா, அல்லது ஒரு அரசு இன்னொரு அரசின் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறதா? விவசாயிகள் தமிழ்நாட்டில் போராடாம டெல்லியில போராடுறதுக்கு வேறு ஏதேனும் குறியீடு இருக்குதா? திரு சேகர் தியாக அவர்களுடைய கருத்து, மாணவர்கள் போராட வேண்டும், போராட்டத்தில் உணர்ச்சி இருக்கும், அந்த போராட்டம் அவசியம்ன்ற. கடன் ரத்து அப்படின்ற ஒன்று நாடு முழுவதும் கொடுத்தா என்ன? தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தின் எதிரொலியா இந்தியா முழுக்க அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் சொல்ற கருத்து, விவசாயம் நலிந்திருக்கு, விவசாயிகள், இந்திய விவசாயம்ன்றதே ஒரு நெருக்கடியில் இருக்கு அப்படின்றத ஆட்சியாளர்கள் ஒப்புக்கொள்றாங்க. மன்மோகன் சிங்கும் ஒப்புக்கொண்டார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் ஒப்புக்கொள்கிறது. அப்ப அதற்கு ஒரு பெரும் ரிலீஃப் தர வேண்டாமா? நீங்க மேக் இன் இந்தியா, மற்ற ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லி டிஜிட்டல் இந்தியா, இப்படி வெவ்வேறு துறைகளுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவத்தை இந்த அரசு தருது. விவசாயிகளுக்கு அதே மாதிரியான ஒரு த்ரஸ்ட், ஒரு பெரும் முதலீட்டில் அவங்களுக்கு ஒரு பெரும் நிவாரணம், அப்படியான ஒன்றுக்கு இந்த போராட்டம் வித்துட்டா நல்லது தானே? நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் போய் போராடுங்கன்னு சொல்கிறீங்க? நான் எங்கள் மத்திய அரசினுடைய பதில், இந்த இது வெல்ஃபேர் ஸ்டேட், அதில் வந்து நீங்கள் கடைசி மனிதனும் சாமானிய, அதாவது சராசரி நிலைக்கு வரல அவனுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த விவசாயிகள் நிலைமையில் இதுக்கு பல முறை கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடன் ரத்தோடு முடிந்து அது வெறும் ஓட்டு வங்கி அரசியலாக மட்டுமே இருந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ரத்து செய்யப்பட்ட கடனுக்கு பின்னால் அவன் கடன் வாங்கினா திருப்பி கட்டுற நிலைமைக்கு அவன் வசதி இருக்கணும். அந்த அளவிற்கு வேறு சில நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும். அந்த நடவடிக்கையில் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. காரணம் அது அவங்க கண்ணோட்டம் அல்ல, இதை காரணம் காட்டி இவர்களை விலைக்கு வாங்குவது தான் இதுக்கு முன்னால் இருக்கிற அரசின் கண்ணோட்டமாக இருந்திருக்கிறது என்பது இப்போது தெரிகிறது. இந்த அரசினுடைய கண்ணோட்டம் இதே மாதிரி இந்த கடன் ரத்து விஷயத்தில் இந்த அரசு முழுவதுமாக முடியாது என்கிற எண்ணத்தில் இல்லை. சில இடங்களில் ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் அதை சீர் செய்கின்ற வகையிலே பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறது. இந்த சாயில் கார்டு, விதைகள் விஷயங்கள், பயிர் காப்பீடு, அன்றைக்கு ரங்கநாதன் கூட அழகாக சொன்னார், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உடனடி தேவை இந்த பயிர் காப்பீட்டினுடைய பிரீமியம் தொகையை குறைத்து அதை எல்லா இடங்களுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்று. சுமந்த் கூட அழகாக சொன்னால், இந்த காப்பீட்டு தொகை பற்றிய விஷயத்தை உடனே ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, இதுவரை நிலத்தில் பயிரிடப்பட்ட விதைகளுக்கு, செடிகளுக்கு ஒருவேளை காப்பீடு இல்லாமல் இருந்தால் அதற்கும் சேர்த்து ஏற்கனவே விஸ்தரிக்கப்பட்ட இடத்தை விட அதிகமான இடங்களுக்கு இது விஸ்தரிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக செயல்படும் என்று ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு வந்து வெறும் இந்த கடன் வஜா என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமல்லாமல் அதை கடைசி ஆயுதமாகவும், அதற்கு முன்னால் அவர்களுடைய வேறு தேவைகளை நிரந்தரமாக செயல்படுத்துவதற்கு உண்டான வகையில் இருக்கிறதே தவிர there is no policy decision that there would not be any loan waiver.
ஆனால் எந்தெந்த இடங்களில் என்பது அரசு முடிவெடுக்க வேண்டும். அதற்குள் காலதாமதமாகுமா போகுமா வருகின்ற விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சுமந்த் சொன்ன அதே விஷயத்தை திரும்பவும் சொல்லுகிறேன். இது நேற்றைக்கு இன்றைக்கு முந்தா நாள் உருவான பிரச்சனை இல்லை. காலங்காலமாக 2 அரசுகளும் தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாட்டினால் உருவாக்கி வைத்த விஷயங்கள். இதை நிச்சயமாக டயல்யூட் செய்து முழுவதுமாக மாற்றி இதை சரி செய்ய வேண்டும் என்பது இந்த அரசினுடைய கொள்கை. அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். முதல்ல கிட்டங்கிகளை எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி இந்தியாவில் ஒன்றாகி இருக்கும். அதனால உங்களுக்கு எந்தெந்த மாநிலங்களில் ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு, விவசாயிகள் ஒரு அபய குரலை எழுப்புறாங்க. இவங்க கையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம், காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறது பாராளுமன்றம் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்று கோர்ட்ல சொல்லியாச்சு. பாராளுமன்றத்தில் இதை இந்த கூட்டத்தொடரிலையோ அடுத்த கூட்டத்தொடரிலையோ உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? அது அவங்க கையில தானே இருக்கு. இல்ல நான் சுமந்துக்கு ஒரு மத்ததெல்லாம் எவ்வளவு சொன்னா கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்ல, பார்லிமெண்ட்ல இல்ல. நான் ஒரே ஒரு பாயிண்ட், இது ஒண்ணு மட்டும் அந்த பாயிண்ட் நான் பதில் சொல்லிடுறேன் சுமந்த், நான் பதில் சொல்லிடுறேன், நிச்சயமாக பதில் சொல்றேன். ஒரே ஒரு அப்படி ஒரு கண்டிஷன் போட்ட சுமந்துக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண சொல்றேன். பாராளுமன்றத்துல எல்லா மாநிலங்களையும், ஏன்னா ராஜ்யசபால நமக்கு மெஜாரிட்டி கிடையாது, அதனால இங்க 39 எம்பி 50 எம்பிக்களை வைத்திருக்கிற இந்த அதிகமா எல்லாரையும் ஒரு கான்சென்சஸ் கொண்டாந்து எங்கள் மற்றதெல்லாம் கன்சென்சஸ் கொண்டு வந்தா பண்றீங்க. ஃபைனான்ஸ் பில்ல இவ்வளவு திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க, கன்சென்சஸ்ல கொண்டு வரீங்க. அதாவது குணா ஒரு விஷயம் நல்லா பாத்துங்க, இந்த விஷயம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற ஆர்குமென்ட், நீங்க சொல்ற ஆர்குமென்ட் நான் கேட்றேன். அதுக்கு ஜெயிக்கணும்னு நினைச்சா ராஜ்யசபால தோற்கடிக்கப்படும். இது காங்கிரஸ் மக்கள் புரிஞ்சுக்கொள்ளட்டும். தோற்கடிக்கிறவங்க யாருன்னு அதுவா தேவை? அதுவா நீங்க வெற்றி தேவையா அல்லது நாங்க செஞ்ச முதல்ல நாங்கள் இதை நீங்க ஒரு டிராஃப்ட் பில்ல கூட வைக்கல. நீங்க சட்டத்தை ஒரே ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை வாங்கி எனக்கு ஒன்று காங்கிரஸ் இதை எதிர்க்காது. ராஜ்யசபால பாஸ் பண்ணி நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? காங்கிரஸ் உத்தரவாதம் வாங்கி கொடுங்க, அது தமிழ்நாட்டோட எம்பிக்களோட கடமை அப்படின்னு சொல்லி. காவேரி மேலாண்மை வாரியத்துல பிஜேபி மீது குற்றம் சாட்டுகின்ற நீங்கள் பிஜேபி வைக்கிற ஒரு கோரிக்கையை செயல்படுத்திட்டா நான் குற்றம் சாட்டுறதுக்காக நான் பேசல. இல்ல இல்ல நீ தப்பா சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இல்ல நீ செய்யற மாதிரி செய்யி, தோத்தா பரவாயில்லை. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். என்னோட கேள்வி ரொம்ப எளியது. நான் குற்றம் சாட்டும் நோக்கில இதை கேட்கல. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கல, மத்திய அரசு கோர்ட்ல சொன்னது சுப்ரீம் கோர்ட் இதுக்கு உத்தரவிட முடியாது, பாராளுமன்றம் சட்டம் இயற்றணும்னு சொன்னீங்க. பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டுமானால் அதற்கான முன்முயற்சி ஆளுங்கட்சி எடுக்கணும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இவ்வளவு எம்பி வச்சிருக்கீங்களே, நீங்க ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்துங்கன்னா எப்படி கருத்தொற்றுமை ஏற்படும்? எப்படி பாஸ் பண்ண முடியும்? இப்ப மெஜாரிட்டி இருக்கு சார், லோக்சபால பாஸ் ஆயிரும் சார். இல்ல இல்ல ராஜ்யசபால ஃபெயில் ஆகட்டுமே, காங்கிரஸ் நீங்க எக்ஸ்போஸ் ஆகட்டுமே, யார் எதிர்க்கறாங்க யார் ஆதரிக்கறாங்கன்னு தெரிஞ்சிருமே. நோக்கம் அரசியல், நோக்கம் பாசிங். அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. டைம் பாசிங்கா இல்ல பாசிங்கா? நீங்க பாஸ் பண்றதுக்காக சொல்றீங்க, டைம் பாசிங் காலத்தை கடத்துறீங்க. இப்ப தமிழக காங்கிரஸ் கட்சி எங்களுடைய காங்கிரஸ் இதை எதிர்த்து ஓட்டு போடாது. காங்கிரஸ் பிரச்சனையா மத்திய அரசின் பிரச்சனையா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம், ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்கு இல்லன்னு ஒத்துக்கிறீங்க. ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லன்றதுனால இல்ல, ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லன்றதுனால மிக முக்கியமான பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இது மிக முக்கியமான நீங்க அந்த உத்தரவாதத்தை தர மாட்டேங்கிறீங்க. எங்கள்ட்ட 1000 உத்தரவாதத்தை கேட்கின்ற நீங்கள் உத்தரவாதத்து கூட தயார் இல்லையே. செயலை கேட்கிறது இல்ல, நீங்க எதையுமே படிக்க மாட்டீங்க. நாங்க பாஸ் பண்ணணும்ங்கறீங்க. இல்ல, ஒரு நிமிஷம் என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் மறுத்துடுச்சு. நாங்களே உத்தரவிட முடியும்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன வாதம் மறுக்கப்பட்ட பிறகு அதை போய் ஒரு வாதமா எப்படி வைக்கிறீங்க? நீங்க போய் சொல்லி தள்ளி போட்டாங்க. மீண்டும் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? இல்லை, நீங்க அப்படி அவங்க சொன்ன வாதம் மறுக்கப்பட்டு நாங்களே உத்தரவிட முடியும்னு சொன்னாங்க. இப்ப 2 பிழை சொல்லலாம். இந்திய அரசு ஒரு உத்தரவு போட்டா மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிடலாம், ஏன்னா ஏற்கனவே கெசட் ஆயிடுச்சு. கெசட் ஆனது சட்டம் தான், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேற எந்த நடைமுறை புதுசா போய் நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1. 2, உச்சநீதிமன்றமும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க முடியும், எப்பயோ செஞ்சிருக்க முடியும். அவங்க காலம் கடத்திக்கிட்டே போறாங்க. தமிழக அரசு கேட்கலங்கிறதா இங்க குற்றமே, வலியுறுத்தல போராடலங்கிறதா. 2வது செய்தி, உமாபாரதி கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய சட்ட திருத்தத்திற்கும் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கும் தொடர்பில்லை என்று இந்திய அரசு அறிவிக்கட்டும். இதனுடைய உண்மையான சூழ்ச்சியே காவிரி தீர்ப்பாயத்தை செல்லாமல் அளிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி. இது பல ஆண்டுகளுக்கு ஒத்தி போடுவதற்காகத்தான் உமாபாரதியினுடைய இந்த சட்ட திருத்தமே வருது.
இல்ல அதாவது அடிப்படையாக இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதன் மீது விவாதம் நடத்தப்பட்டு இது உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரையின் பேரில் அமைக்கப்படுகிறது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறாங்க, அந்த மெக்கானிசம் மூலமாக எங்களால் செய்ய முடியாது, பாராளுமன்றத்தின் மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வாக்களிக்கிட்டவே ஏன் நீங்கள் உள்ள அந்த மசோதாவே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அது 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 ஒன்று கேட்குறேன். ரெண்டாவது 50 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிறாங்க, அதுக்கு மேலேயே இருக்கிறாங்க. இப்போது மற்ற திமுகவில் சில 2-3 எம்பிக்கள் இருக்கிறாங்க ராஜ்யசபாவில். என்னாச்சு? எவ்வளோ முறை பாராளுமன்றம் இந்த விவகாரத்திற்காக அமளி ஏற்பட்டது? இல்ல மாநிலம் சார்ந்த ஒன்றுக்கு நீங்க கன்சென்சஸ் உருவாக்குங்கன்னு சொல்றது கன்சென்சஸ் எப்படிங்க உருவாகும்? அதாவது கர்நாடகா எம்பிக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? எப்படி இதுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்களா? இல்ல அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசு மேற்கொள்ளுகிற ஒரு முயற்சிக்கு பாஜக எம்பிக்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்பதுதானே சேகருடைய வாதம். அது எப்படி என்ன அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டாங்களா பிஜேபிக்கு? இந்திய தேசிய ஒருமைப்பாடு பத்தி கவலை இல்லையா? இது வெறும் தமிழகத்தின் சம்பந்தப்பட்டதா இது? அப்படின்னா இல்ல திருத்த சட்டம். நந்தினி குறுக்கிட்டாங்க, வினோதினி நீங்க குறுக்கிட்டீங்க. ஆமா, காங்கிரஸ் இவங்க சொன்னாங்க காலங்காலமாக இந்த இது வந்து நடந்துட்டு இருக்குது, இது ஒன்றும் இப்போ உள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். நான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, சரி அந்த கட்சிகள் தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கிறது நீங்கள் தானே, ஏன் நீங்கள் அதை சரி பண்ணக்கூடாதா? என்னோட கேள்வி அதுதான். அவங்க தப்பு பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும் போது நீங்கள் ஏன் அதை சரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது? என்னோட கேள்வி அதுதான். நீங்கள் வர ஆட்சிகள் எல்லாமே வந்து இந்த இது எங்கள் ஆட்சியில் நாங்கள் பண்ணலை, அந்த ஆட்சியில் பண்ணினாங்க, அந்த ஆட்சியில் பண்ணாங்க, நீங்கள் அடுத்த கட்சி மேலே நீங்கள் வந்து பழிய போடுறீங்களே தவிர அதை சரி செய்கிறதுக்கான எந்த ஒரு அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு யாருமே இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுத்தே வைக்கல. நீங்கள் எடுத்து வைக்காமல் இவ்வளோ காலம் தள்ளி தள்ளி போக போய் தான் எங்களுடைய போராட்டத்தை போதும் 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 பொறுத்திருந்தது போதும் மிகுண்டது தமிழாங்கிற அளவுக்குள்ள தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்து அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதாவது நம்ம என்ன ஆக்சுவலாக இப்போ உடனடியாக அரசு செய்யணும் அப்படிங்கிறது, ஏன்னா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, உடனடியாக சிச்சுவேஷன் ஈஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள். ஏற்கனவே வந்து 2247 கோடி நிதி உதவி கொடுக்கறதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிதி உதவி வந்து மற்ற மாநிலங்கள், வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை அவங்க கொடுக்கறத விட அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் தமிழக அரசு கேட்ட 39,000 கோடி கேட்டிருக்கிற அந்த நிவாரணத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2247 கோடிங்கிறது மிகவும் குறைவான ஒரு எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 2247 கோடியை கொண்டு போய் விவசாய மக்களுக்கு சேர்க்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதில் உடனடியாக முயற்சி எடுக்கலாம். ரெண்டாவது, இந்த காப்பீட்டு அளவு வந்து கிட்டத்தட்ட 8000 கோடி வரைக்கும் இன்ஷூர் ஆகிருக்கு. அதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 2000 கோடி வரை அந்த இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 100க்கு 100 கொடுக்க மாட்டாங்க, பட் 4/4 பங்கு கொடுத்தாங்கன்னா கூட அதில் ஒரு 2000 கோடி வரும். மாநில அரசு ஏற்கனவே ஒரு 600 கோடி கிட்ட அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க நிவாரண பணிகளுக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500லேருந்து 5000 கோடி ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு நிதி இருக்கிறது. இது போதுமான போராது. ஆனால் பணிகளை நிவாரண பணிகளை துவங்குவதற்கு உங்களுக்கு 5000 கோடி போரும். இந்த 5000 கோடியை உடனடியாக துரிதமாக பயன்படுத்தி கொண்டு மாநில அரசு தன் பணிகளை தொடரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசும் சைலண்டாக இருக்கு, மத்திய அரசும் சைலண்டாக இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது, என்ன பணிகளை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள், எவ்வளோ நாட்களில் எதை முடிக்க போகிறீர்கள், அடுத்த கட்டமாக என்ன பணிகளை துவங்குறீங்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் பதில் கிளியராக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இந்த 3 முழுமையாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்த கடன்களை முழுமையாக ரத்து செய்வது மத்திய அரசு செய்யுமா செய்யாதானா நிச்சயமா அது கேள்விக்குறி. ஏன்னா அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி 70,000 கோடி 80,000 கோடி 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு அளவு. உடனடியாக அவர்கள் ரத்து செய்யாமல் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா மாரட்டோரியம், அடுத்த ஓராண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ வட்டி நீங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே இது ஒண்ணு. மூணாவது, மிக முக்கியமா மாநில அரசு செய்ய வேண்டியது இந்த கந்து வட்டி பிரச்சனை. இங்க பாருங்க, நிறைய விவசாயிகள் வந்து ஃபார்மல் செக்டர்ல இருந்தே பாரோயிங் இல்லை,
கந்து வட்டி எடுத்திருக்காங்க. ஏன் சோ அவங்களுக்கு வந்து இந்த பிரஷர் வரப்போகுது. ஃபார்மல் செக்டார்ல கடன் கிடைக்க மாட்டேங்குது. ஃபார்மல் செக்டர் கடன் கிடைக்கல. அதனால தான் யாராவது கந்து வட்டியில வாங்கணும்னு விரும்பி போய் வாங்க போறாங்களா? ஆனால் இல்ல, இந்த மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டத்துக்கு வருவோம். அவங்க பாதிப்பு ஏற்படுறது எப்படி தடுக்க வேண்டியது மாநில அரசு பொறுப்பு. மணி, இன்னைக்கு வந்து மாணவர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் இல்ல போராடுறாங்க. மத்திய அரசுக்கு வந்து இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, விவசாயத்தை காக்க வேண்டிய இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, இது அழுத்தம் கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. ஆனா நாங்க மத்திய அரசை எதிர்த்து போராடும் போது மாநில அரசு அதை தடுக்குது. அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கிறமான ஒரு சந்தேகம் வரனால தான் நாங்கள் எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்க வேண்டிய சூழல் ஆயிடுது. அரசியல் பின்புலமாக இருந்து மாணவர்கள் செயல்படுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அரசியல் பின்புலமாக இருந்தால் செயல்படுறோம். இந்த திராவிட அரசியல் கட்சிகள் விவசாயத்தை அழிக்கிற செயலில் ஈடுபடுறதுனால எங்களுக்கு இவங்க தேவையே இல்லை, மாணவர்கள் நாங்கள் முன்னாடி வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த களத்தை முன்னெடுத்துருக்கோம். நாங்கள் ஏன்னா நீதிபதிகள் அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் சரி, மத்திய மாநில அரசுகள் கொண்டு வருகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு எதிராகவே இருக்குது. மக்கள் வந்து அது விரும்பலை. இது வந்து இது ஜனநாயக ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி. திடீரென்று போராடுறீங்க, மெரினால போராடணும், தமிழ்நாடு முழுக்க போராடணும் வாங்கன்றீங்க. இப்போ சோஷியல் மீடியா உங்களுக்கு உதவி செய்யுது. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைஸ்டு மீடியாவில் கிடைக்காத ஸ்பேஸ் வந்து சோஷியல் மீடியாவில் திரட்ட முடியுது. இப்போ இந்த திரட்டுவதன் மூலமாக இந்த ஒரு அழுத்தம் தர அளவில் தான் இதுக்கு ரீச் இருக்குமா? இதை தாண்டி போராட்டம் வெற்றி பெறும், இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை இந்த போராட்டத்துக்கு இருக்குன்னு சொல்கிறதா? ஐயா, மெரினா போராட்டம், அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஆரம்பத்தில் வெறும் 30 பேரை வச்சு தொடங்கப்பட்ட போராட்டம். ஆனால் கடைசியில் அது முடியும் போது 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு போராட்டமாக மாற காரணம் என்னென்னா ஒரு விழிப்புணர்வு. எல்லாரும் இந்த விஷயம் என்ன நடக்குது, இதை மக்கள் மத்தியில் சென்றடையணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு போராட்டத்தை. நீங்கள் சொல்கிறீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தது. இப்போது அரசு ஒடுக்கும் போது நீங்கள் எந்த கட்சிகளை விமர்சிக்கிறீங்களோ அவங்க தான் சட்டமன்றத்திலேயோ அல்லது வெளியிலையோ அது கண்டிக்க வேண்டியது இருக்கிறது. எங்க அந்த மாதிரி கண்டிச்ச மாதிரி எதுவுமே இல்லையா? சாதாரண சட்டையை கிழிச்சதை சர்வதேச பிரச்சனையை ஆக்கின எதிர்கட்சிங்க இந்த விவசாய பிரச்சனையா பெரிய பிரச்சனையை ஆக்கலன்னு நாங்கள் கேட்குறோம். சட்டையை கிழிச்சதுக்கு கவர்னரை பார்த்தாங்க, ஜனாதிபதியை பார்த்தாங்க. விவசாயிகள் அங்கே 16 நாள் வந்து போராட்ட காலத்தில் இருக்காங்களே, ஒரு ஜனாதிபதியை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கலாம். நீங்கள் பேப்பர்லாம் படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. திருச்சி சிவான் அந்த கட்சியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அழைச்சிட்டு போய் அருண்ஜேட்லியை பார்த்துருக்கிறார். அவங்க போய் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அருண்ஜேட்லியை வந்து நீங்க திமுகவை சேர்ந்த கனிமொழியும் பார்த்துருக்காங்க. பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. இல்லை, நான் உங்களை கேட்கிறது, இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இல்லை, உயிரோடு இல்லை, இன்னைக்கு அமர்ந்தாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் போராடுறதுன்றது போஸ்ட் ஜெயலலிதாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மேலுக்கு வந்துருச்சு, முன்னுக்கு வந்துருச்சு. முன்பு இருந்தால் அடக்கி இருப்பார்கள். அன்னைக்கு போராடுறதுக்கு ஒரு அச்சம் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு திறந்த வெளி கிடைச்சிருக்கு, சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரம் இன்னைக்கு பயன்படுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. 2011 வந்து ஈழத்தமிழர் போராட்டம் பண்ணமே, அப்போ இதே ஜெயலலிதா அம்மையார் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ஒன்றும் அந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்லாம் இல்லையே. போராட்ட நெறிமுறை 2011 போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக, இந்த போராட்டமும் மத்திய அரசுக்கு எதிராகத்தான், ஜல்லிக்கட்டு போராட்டமும் மத்திய அரசுக்கு எதிராகத்தான். எல்லா போராட்டம், மாணவர்கள் எடுக்கிற போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராக தான் இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற போது இந்த மாநில அரசு இப்போ வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து ஒரு செயலற்ற அரசா இருக்கு. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதனால நீங்க போய் சந்திச்சு பார்க்கலாமே, எதுக்கு திருச்சி சிவா ஐயா போகணும், கனிமொழி ஐயா அவங்க அம்மையார் ஏன் போகணும், ஐயாவே போய் பேசலாமே அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறத நாங்க சொல்றோம். அதுக்கு தான் நீங்க கடல்ல இறங்கிருக்கீங்க. அதற்காக கடல்ல எல்லாம் இறக்கல. அடிப்படையாக ஏதோ ஒரு அரசு நிச்சயமா வந்து இருங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்காக நாங்க வந்து ஜெயலலிதா அம்மாக்காக வந்து நாங்க பயந்துட்டோ வந்து எதுக்குமே நாங்க வந்து இதுக்கு முன்னாடி போராடாம இல்ல. எங்களுக்காக கரெக்டான விழிப்புணர்வு, கரெக்டான இது வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு. ஜெயலலிதா மறைந்த பிறகு ஜல்லிக்கட்டு 2 வருஷமா நடக்கல. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே 2-3 வருஷமா ஜெயலலிதா ஜல்லிக்கட்டு நடக்கல. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது ஜல்லிக்கட்டு நடந்தது மாதிரியும், ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகுதான் அவங்களுக்குலாம் விழிப்புணர்வு வந்தது மாதிரியும் சொல்றீங்க. ஒரு உங்க போராட்டத்தை அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனா உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லாதீங்க சுமன். நாங்க வந்து அச்சப்பட்டு நாங்க வந்து யாருக்குமே வந்து அச்சப்பட்டு இது நடக்கல. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சரியான தகவல்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, வழிகாட்டுறதுக்கு, அதாவது இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து உணர்வு பூர்வமாக நடக்கக்கூடிய, உணர்வு பூர்வமாக எல்லாமே நடக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் பல விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு நெடுவாசல் திட்டத்தினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அடிப்படை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நெடுவாசல் எடுக்க போறாங்கன்னு மத்திய அரசு சொல்ல, அது மத்திய அரசுடைய மிகப்பெரிய தப்பு. அது சொல்லியிருக்கணும், என்ன பண்ண போறாங்க, டிரான்ஸ்பரன்சி இல்ல. அதனால அது சரி. ஆனால் 31 இடங்களில் வந்து பல மாநிலங்களில் இதே திட்டம் இருக்கிறது. அதில் எத்தனை இடங்களில்
விவசாய நிலங்களில் இருக்கப்படுகிறது. கெயில் திட்டத்தை எடுக்கங்க, கிளாசிக் எக்ஸாம்பிள். கெயில் திட்டத்தை பற்றி ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளைநிலங்களுக்கு கீழே வந்து பைப்பு போடுறாங்க, மற்ற எல்லா இடங்களிலும் வந்து ஹைவேல தான் போடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் நியூஸை கொடுத்து பெரும்பாலான மக்கள் அதை நம்பிட்டாங்க. ஏன் மற்ற மாநிலங்களில் வந்து ஹைவேல போடுறீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் விளைநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் விளைநிலங்களுக்கு அடியில் போட்டிருக்கிறாங்க. அங்கே விவசாயிகள் அதுக்கு மேலே வந்து பயிர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பில்டிங் கட்டக்கூடாது, அவ்வளோதான். இந்த அளவு அதாவது என்ன பிரச்சனைனா சோஷியல் மீடியாவில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக வர செய்திகளோ இளைஞர்கள் வந்து உடனே பார்க்குறாங்க. அவங்க வந்து உன்னித்து கவனித்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது இல்லை. அதில் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா உடனே உணர்ச்சி ரீதியாக அது வந்து ஒரு போராட்டமாக வெடிக்குது. நெடுவாசல் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். தமிழ்நாட்டில் பல இடங்களோட பதில கேட்கலாம். ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷமா நெடுவாசல் நம்ம என்ன சொன்னோம்? ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே. அங்கு ஒரு குழு அமைத்து விவசாயிகளை கூட்டிட்டு போய் அங்க என்ன நடக்குது, அங்க என்ன சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அங்க நிலத்தடி நிலம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க நம்ம யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்கிறத வச்சுக்கிட்டு அது உடனடியாக அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம தன்மை ஆராயாமலே போராடுறாங்க. உண்மை அதாவது முழுமையான உண்மை தெரியாமலேயே சில போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நியூட்ரினோ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நியூட்ரினோ வந்து பலர் வந்து நியூட்ரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நியூட்ரான்னா அணு இது பெரிய வந்து நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் நியூட்ரினோ திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எதுவாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு இந்த தங்களுடைய உரிமைகளுக்காகவும் விவசாய மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடும் அந்த குணம் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. விவசாயிகளின் கோரிக்கை 100க்கு 100 நியாயமான கோரிக்கை. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எது சாத்தியமோ, நீட்டு மாநில அரசு பண்ணதே தப்பு. அதுல மாற்று கருத்து இருக்கு. எது சாத்தியமோ அதை இந்த எல்லைக்குள்ள போராடணும்னு சொன்னா இந்த நாட்டுல சட்ட திருத்தங்களே இப்போ எல்லா நதியும் திருத்தங்களே வந்திருக்காது. அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்கான அளவுக்கு நதிகளை இணைக்கிற வரைக்கும் போராட்டத்தை கைவிட மாட்டோம்னா நாளைக்கு ஒரு இல்ல சட்ட அரசாங்கம் வந்து நதியை இணைக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல அதுல என்ன உங்களுக்கு லாபம்? அதுல எப்பவுமே போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அதிகபட்ச கோரிக்கைகளை வைப்பாங்க. அது சட்ட வரம்புக்குள் நின்று போராடணும், சட்டம் அனுமதிக்கிற எல்லை வரையில் நின்று போராடணும் அப்படின்னு பார்க்கிறது ஒரு பார்வை. சட்டத்தை திருத்துறதுக்கே போராடணும் அப்படின்னு சொல்லி போராடி அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்ற வரலாறு. சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, இதுக்கு மேல என்னப்பா அப்படின்னு சொன்னா இல்ல அதை மாத்து, அதை திருத்தி எழுது அப்படின்ற போராட்டம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இல்லன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடே இருந்திருக்காது. இல்ல நீங்க 50ல அந்த முதல் சட்ட திருத்தத்துக்கு அப்படியான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இல்ல கரெக்ட் குணா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சாத்தியமான இப்போ விவசாயிகள் வைத்திருக்கிற கோரிக்கை 7 கோரிக்கைகள்ல 5 கோரிக்கைகள் சாத்தியமான கோரிக்கைகள், 2 கோரிக்கைகள் சாத்தியம் இல்லாத கோரிக்கைகள். சாத்தியம்னா உடனடியாக நான் வந்து நதி நீர் இணைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்றது உங்க பார்வை. ஆனா ஆட்சியாளர்கள் இருந்து அப்படியான எந்த பார்வையும் உத்தரவாதமும் வரலன்றதால தான் பிரச்சனை நீடிக்குது. நான் வினோதினிட்ட கேட்டு வரேன். ஒரு மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு அது ஒண்ணே நிக்காது. அரசு ஒண்ணுமே சொல்லலன்றதா வினோதினி? இவங்க சொன்னாங்க உண்மைத்தன்மை எதுவுமே தெரியாம தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. உண்மைத்தன்மை தெரியல, நீங்க கொண்டு வர திட்டம் நல்ல திட்டம், நீங்க பண்றதெல்லாம் நல்லதுன்னா, நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது, ரூபெல்லாம் வந்து கெட்டது அதனால போடக்கூடாதுன்னு பொதுமக்கள் மத்தியில ஒரு அச்சம் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணீங்க, திரைப்பட நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், விவசாயிகள் பிரச்சனை ஆகட்டும், ஏதோ ஒன்று ஹைட்ரோ கார்பனால நாங்க வந்து பயப்படுறோம். மக்களுக்கு போதுமான அறிவு கிடையாது, எல்லாரும் படிச்சவங்க கிடையாது, விவசாயிகள் எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு வந்து வேலை பார்க்கறவங்க கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க அதுக்கான ஹைட்ரோ கார்பன்னா இதுக்கான விளக்கப்படம் இதுதான், இப்படிதான் எடுக்கப்படுது, இதனால எந்த ஒரு கெட்டதும் இல்ல, மக்கள் அதை பத்தி பயப்பட வேணாம், நீங்க ஒரு விளக்கப்படம் கொடுக்கலாமே, இல்ல ஒரு விளக்கம் கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து நீங்க உண்மைத்தன்மை இல்லாம போராடுறீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்காக புரிய வைக்கணும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை விட்டு மக்கள்கிட்ட வந்து குறை சொல்றதை போதுமான தகவல்களை சொல்றது இல்ல, அரைக்குறை தகவல்களை மட்டும் கொடுக்குறாங்க. மேஜர் நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. சுமன் சொன்ன விஷயங்கள்ல ஒன்று மட்டும்தான், ஆற்று நீர் இணைப்பு என்பது ஒரு திசை திருப்பும் முழக்கம். தென்னக ஆறுகளை இணைப்போம் என்று 1 கோடி கையொப்ப இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தினுச்சு. ஒரு கையெழுத்து கூட தமிழ்நாட்டுக்கு வெளியில திரட்டலை. காவிரி சிக்கலில் உரிமைக்காக போராடுவதற்கு பதில் திசை திருப்புகிற முழக்கம் தான் ஆற்று நீர் இணைப்பு.
அது பல வகையில் சாத்தியமற்றது. இன்னும் சொல்ல போனால் சுற்றுச்சூழலுக்கு கேடானது. எல்லாத்துக்கும் முக்கியமா இணைக்கப்பட்ட ஆற்றுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். முல்லை பெரியாறு என்பது என்ன? கேரளாவிலிருந்து வைகை அணையோடு கொண்டு வந்து இணைக்கிற திட்டம் தான் அது. இணைத்த பிறகு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ யாரு மகாநதியிலே நமக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரிசாவிலேருந்து கிருஷ்ணா நதியிலேருந்து நமக்கு கொடுக்குறேங்கிறாங்களா? எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒன்னா இருக்கிற ஆறுலயே நமக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான் காவிரியில. இப்ப இணைச்சா மட்டும் எங்க ஒரு இணைவு இது அவங்க இந்த போராட்டம் இந்த கோரிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே கெயில் கேரளாவில் அவங்க போராடி நெடுஞ்சாலையில் மட்டும்தான் கெயில் அமைத்திருக்கிறாங்க. வேற மாநிலங்கள் எப்படி எனக்கு தெரியாது. இல்ல ஆனா ஒண்ணு என்னன்னா விவசாயிக்கு தன் நிலத்தில் இதை அனுமதிக்கிறது இல்லைன்னு கோருகிற உரிமை உண்டு. அவங்க கெயிலே வேண்டான்னு சொல்ல. ஆனா விவசாயத்துல வயலுக்கு உள்ள கொண்டு போடுவதும் அதுல ஏற்படுற சேதத்துக்கு விவசாயி தண்டிப்பதும் என்பது கூடாதுங்க. நம்ம முடிச்சிடறோம் உங்களுக்கு. நம்ம மாநிலம் நிறைவாக கேட்கிறது, இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் போராடுற ஒரு சுதந்திர வெளி உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றத அவரு தம்பி சுட்டி காட்டின மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போராடி இருக்கிறோம். காமன்வெல்த் தொடர்பான போராட்டம் ஜெயலலிதா ஆட்சியின் போது நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் செல்வாக்கோடு ஆட்சி நடத்திய காலத்தில் தான் நாராயணசாமி நாயுடு தலைமையிலான விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று அந்த போராட்டத்தினால மின்கட்டண குறைப்பு கேட்டு மின்கட்டணமே இல்லாமல் செய்யப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இதே போல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தவங்க, பொருளியல் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னவங்க 50% போது அது 69% முடிவுக்கு தள்ளியது என்பது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதி ஆற்றக்கூடிய போராட்டம் தான். எனவே ஜெயலலிதாவா இவங்களாங்க வித்தியாசம் இல்லை. அடிப்படையில் ஜெயலலிதா ஒரு சாதனைன்னு காட்டிக்கிட்டாங்க, கெசட்ல போட்டாச்சுன்னு சொல்லி காட்டிச்சு. அது வெறும் ஏட்டு தண்ணீராக தான் முடிஞ்சு போச்சு கடைசியா. ஏன் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு? கச்சத்தீவை மீட்க முடிஞ்சா? உண்மையில் மாநில அரசு என்பது அரசே அல்ல, மத்திய அரசின் முகமை நிறுவனம் தான் நாங்கள் சொல்றோம். அது மீண்டும் இதிலையும் நிரூபிக்கப்படுது. மாநில அரசு மேல எங்களுக்குள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த இந்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்குவதற்கான ஒரு கருவியாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் தம்பி சொன்ன மாதிரி. 1. 2, இந்திய அரசோடு உறுதியாக போராடி தமிழகத்தினுடைய உரிமைகளை காக்க தவறி நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் இல்லைங்க. எந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டதோ, யார் இருந்தபோது ஆட்சி கூட இல்லை, யார் இருந்தபோது செம்மரக்கட்டையை சொல்லி 20 தமிழர்கள் ஆந்திரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, ஜெயலலிதாவும் பன்னீர்செல்வம் என்ன செய்ய முடிஞ்சு? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்களால சந்திரபாபு நாயுடு ஒரு கடிதம் எழுதினாங்க, ஒரு கிரெடிபிள் என்கொயரி சொல்லுங்க. அது நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதா இருந்தா நீங்க இதெல்லாம் செய்யணும்னு எழுதினாங்க, அவ்வளவுதான். அதை கண்டிக்கல. அந்த கொலை செஞ்ச போலீஸ்காரனை பிடிச்சு கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைன்னு கேட்கல, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனையோ வழக்குகள்ல சிக்கி கொண்டு மத்திய அரசோடு தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அணுகுமுறை தான் கையாளுறாங்க. இல்ல அதனால இறுதியா நான் சொல்றேன், மேக்கே தாட்டுவில் 5912 கோடி ஒதுக்கி அணை கட்டுறான். காவிரியில மிச்ச சொச்சம் வரக்கூடிய தண்ணியும் தடுக்கிறதுக்கு, காவிரி தீர்ப்பாயத்தை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சியில் இந்திய அரசு ஈடுபட்டு. எனவே சாரமா ஏதோ சும்மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை ஊப்பியில என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருக்கிற நீ? விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் ரத்து செய்வதாக சொல்லிதான் ஊப்பியில் நீங்க 300 சொச்ச இடங்களை பிடிச்சிருக்கிறீங்க. எப்படி அங்க ஓட்டு கேட்கறதுக்கு கடனை ரத்து பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்கு முடியாத? தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பது உண்மை. இந்த வஞ்சகத்துக்கு எதிராக இந்திய அரசியலுக்கு காந்தி, இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் நடத்தியது போன்ற ஒரு ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் மூல வேண்டும். அதற்கு ஒரு தொடக்கமாக மாணவர்கள் போராட்டம் அமையும். அது மட்டுமே தானா ஜெயிச்சிடாது. இல்ல அதாவது ஒரு பாயிண்ட் மாநில அரசு மீது தப்பே கிடையாது, எல்லாமே மத்திய அரசு தப்புன்னு சொல்லவே முடியாது. மாநில அரசும் பல விஷயம், உதாரணத்துக்கு விவசாயம்ங்கிறது முழுக்க மாநில அரசு எடுத்து நடத்த வேண்டிய ஒரு துறை. அதுல இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் growth 1% இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாமே மத்திய அரசின் தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. அடிப்படையாக 2 அரசுகளும், மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய பணிகளை திறமையாக செய்யவில்லை பல ஆண்டு காலமாக. அதனால் எழுந்திருக்கிற இந்த சூழல், இதுக்கு ஒத்துழையாமைங்கிறது வெள்ளக்காரன் இருக்கும்போது நீங்க ஒத்துழையாமை பண்ணலாம். இப்போ அதாவது கட்டிங் யுவர் நோஸ் டு ஸ்பைட் யுவர் ஃபேஸ்னுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி ஆக்கப்பூர்வமாக தீர்க்க வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை மூலமாகவும் சட்ட ரீதியாகவும் அரசு மீது அழுத்தம் கொண்டு வரும் வகையில் நாம் தீர்த்து வைக்க வேண்டுமே தவிர, ஒத்துழையாமைன்னா யாரோட நமக்கே நம்ம ஒத்துழையாமை இருக்க முடியுமா? யாரோட ஒத்துழையாம இருக்க முடியும்? மக்களுக்கு எதிராக ஒரு வித்தியாசமா வெள்ளக்காரன் இருந்த போது ஒத்துழையாமை இயக்கம் லாஜிக் பெரியார்ல கேரளா சொல்லிட்டே மூக்க வெட்டிக்கிற கதை தான் அது. பேச்சுவார்த்தை மூலம் எல்லாம் தீர்க்க முடியல. இப்ப வினோதினி சொன்ன மாதிரி நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை என்பது இல்ல. இப்ப மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்ததற்கு பிறகு இந்த அரசோடு போராடாமல் வேறு யாரோட போராடுவது? நேற்றைக்கு 90ல இருந்து இருக்கு இந்த பிரச்சனை. 90ல இருந்து எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கு நம்முடைய போராட்டத்தினால. இறுதி கட்டத்தில் நம்மளுடைய வாட்டர்வேஸ் டெவலப் போராட்டம் ஜனநாயக உரிமைங்க.
மக்கள் மக்கள் போராட்டத்தை மறுத்து போராடுவதே பேச்சுவார்த்தை தவறே என்பது போராடுவதே அதிகார தவறே வர்க்கத்தின் கிடையாது. கையில் நம்முடைய நலன்களை ஒப்படைப்பது கிடையாது. மாணவர்களுக்கு ஒப்புக்கொள்ள மத்திய மாட்டோம். மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால மக்கள் பிரச்சனையை மாணவர்கள் நாங்க முன்னெடுப்போம். ஏன்னா அவங்க கூப்பிடுறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் நீங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. மந்திரிமார்கள் சட்டமன்ற உறுப்பினர் வாங்கன்னு அவங்களுக்கு கூப்பிடல. அதுலயே வந்து மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. மாணவர்களை அவங்க நம்புறாங்க. அதனால நாங்க தொடர்ச்சியா அவங்க போராடிட்டு இருப்போம். போராட்டம் மட்டும் தான் தீர்வு. எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் அதற்கு பயணிப்போம். ஒரு அவ்வளவுதான். பொறுப்புள்ள தலைமை தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி. போராட்டம் அதற்குரிய தலைமையை உருவாக்கும். நன்றி. உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நிறைய கருத்துக்களை மத்திய அரசின் மீது நால்வருமா சொன்னீங்க. திரு சேகர் வெளியூர் செல்ல வேண்டிய அவசரத்தில் சென்றுட்டார். இல்லைன்னா அதற்கான பதிலை அவற்றது பெற்றிருக்கலாம். உங்களுடைய கருத்து போயிருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.